Hi friends, welcome back to my channel. நான் தான் வரோம். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட கோ டு மேக்கப் லுக் சொல்லலாம். அதாவது பொதுவாக பார்த்தீங்கன்னா நான் வந்து பிரைடல் அட்டன் பண்ண போகிறதோ இல்லை வெளியே எங்கேயாவது ஷாப்பிங் போகிறதோ இருந்தாலும் சரி, நான் வந்து எந்த மாதிரி மேக்கப் பண்ணிக்கிறேன், சொல்லப்போனால் என்னோட சிக்னேச்சர் மேக்கப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இந்த வீடியோ உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஸோ பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ் வந்து நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கானையும் நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய புது வீடியோஸ் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகும். நீங்களும் என்னோட வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்கலாம். So let's go into the video. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸை கிளென்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து டெர்மாவாய் ஹைட்ரா கிளென்சர் எடுத்துருக்கிறேன். ஸோ இது வந்து என்னோட ஃபேஸில் இருக்க டர்ட்ஸ் எல்லாமே க்ளீன் பண்ணுறதுக்காக நான் இது யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ கிளென்ஸ் எடுத்துட்டு என்னோட ஃபேஸில் வந்து நல்லா கிளென்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம ஃபேஸில் இருக்க டர்ட்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கிறோம், நல்லா ரிமூவ் பண்ணோம். அண்ட் மேக்கப்புக்கு வந்து ஃபேஸ் ரொம்ப க்ளீனாக இருக்குது, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால இந்த ஸ்டெப்பை வந்து நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். அண்ட் ஸ்பெஷலி இந்த கிளென்சர் பற்றி சொல்லலாம், மேக்கப் முன்னாடி நம்ம ஃபேஸில் என்ன ஒரு டர்ட் இருந்தாலும் சரி, அது டீப்பாக போர்ஸில் வந்து என்ன பண்ணிக்கிறோம், நல்லா க்ளீன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ அதனால தான் இந்த ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணுறேன். ஸோ இதில் வந்து டர்ட்டி இருக்குது, அதை நான் வந்து கீழே போட்டுட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து நம்ம மாய்ஸ்சரைசர் எடுத்துக்கலாம். மாய்ஸ்சரைசருக்கு பார்த்தீங்கன்னா நியூட்ரிடர்ம் விட்டமின் இ மாய்ஸ்சரைசர் லோஷன் எடுத்துக்கிறேன். ஸோ இது என்ன ஃபேஸ்க்கு வந்து ஒரு பேஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் மேக்கப் போடுறதுக்கு. அண்ட் ஹைட்ரேஷன் வைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அண்ட் என்னோட ஃபேவரட் பிடிச்ச ஒரு மாய்ஸ்சரைசர்னே சொல்லுவேன். ஸோ இந்த மாய்ஸ்சரைசர் நல்லா நம்ம ஃபேஸில் வந்து அப்சர்வ் ஆகுற அளவுக்கு நல்லா நீங்கள் பிளெண்ட் பண்ணியோ இல்லைன்னா கையாலையோ நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, நல்லா அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லை ஒரு மசாஜ் மாதிரி பண்ணிக்கோங்க. அண்ட் ஸ்பெஷலி இப்போ வின்டர் சீசனால் கண்டிப்பாக நம்ம மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணணும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஃபேஸ் வந்து ரொம்பவே வந்து ட்ரையாக இருக்கும். ஹைட்ரேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்காக இந்த ஸ்டெப்பை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ மாய்ஸ்சரைசர் வந்து நல்லா அப்ளை பண்ணியாச்சு. ஸோ ஃபேஸில் பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து அப்சர்வ் ஆகிட்டு. ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து நான் ப்ரைமர் அப்ளை பண்ணிக்க போகிறேன். அதுக்காக நான் வந்து லாரியல் பேஸ் மேஜிக் வீக் எடுத்துருக்கிறேன். ஸோ இது வந்து என்னோட ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸ்பெஷலி வந்து வின்டர் சீசனால் ரொம்ப ஆயில் எக்ஸ்போஸ் ஆகாது. இருந்தால் நம்ம மேக்கப் வந்து லாங் ஸ்டேயாக வச்சுக்கலாம். ஏன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெளியே போகிறதுனால டே ஃபுல்லாகவே என்னோட மேக்கப் வந்து ஸ்டேயாக இருக்கணும். அதுக்காக தான் நான் இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுறேன். ஸோ வந்து நம்ம இதை அப்ளை பண்ணியாச்சு. அண்ட் இதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து நம்ம கரெக்டர் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு நான் மேக் பேலட் எடுத்துருக்கிறேன். ஸோ இது வந்து மீடியம் டு டார்க் ஷேட். ஸோ நார்மலாக ஒரு ப்ரஷ் எடுத்துக்கலாம். அண்ட் இதில் இருக்கிறது ஆரஞ்ச் கரெக்டர் வந்து என்னோட அண்டர் ஐ கீழே கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ஏன்னா இது வந்து நம்ம இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் வந்து ஐஸ் எல்லாமே மோஸ்ட்லி ஃபேஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆகிட்டு டார்க் சர்க்கிள் தான் அதிகமாக இருக்குது. ரீசன் தெரியும். கண்டிப்பாக நான் அதிக டைம் வந்து தூங்குறது வந்து ரொம்ப லெஸ் ஆகிட்டு. ஏன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா என் பேபி வந்து எப்போவுமே நைட் டைமில் தான் முழிச்சிருப்பா. ஸோ அதனால் நானும் முழிச்சிருக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷனால் தூங்குறது ரொம்பவே வந்து இப்போ கஷ்டமாக இருக்குது. பட் ஓகே, மேனேஜ் பண்ணிடலாம். ஸோ அதனால தான் வந்து நான் என்ன பண்ணுறேன், மேக்கப் வந்து வித்தவுட் கரெக்டர் யூஸ் பண்ணேன்னா ஃபேஸ் நல்லா இருக்காது. அதனால தான் நான் கரெக்டர் யூஸ் பண்ணுறேன். வாய் சுற்றியுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து லைட்டாக ஒரு பிக்மெண்டேஷன் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதையும் நம்ம அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து மேக் ப்ராடக்டாக எடுத்துக்கிறேன். என்னோட ஷேடு வந்து NC42. இதை எடுத்து என்னோட ஃபேஸில் நான் வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஸோ ஒரு பியூட்டி ஸ்பஞ்ச் வச்சு நான் லைட்டாக அதை பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா என்னோட கோ டு மேக்கப் லுக்குன்னு சொல்லலாம். ஸோ இப்போ நான் மேக்கப் பண்ண போகிறேன் பிரைடல் அப்படின்னா அந்த மாதிரி மேக்கப் பண்ணிப்பேன். அண்ட் ரொம்ப நேச்சுரலாக தான் பண்ணுவேன். எனக்கு வந்து ஓவர் மேக்கப் வந்து பிடிக்காது. ஸோ அதனால தான் இந்த மாதிரி மேக்கப் லுக் வந்து க்ரியேட் பண்ணுறேன். அண்ட் ஃபஸ்ட்டு கோட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து மைல்டாக தான் இருக்குது. போட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்காது. ஸோ கொஞ்சம் பியூட்டி பிளெண்டரில் எடுத்து இன்னும் கொஞ்சமாக என்ன பண்ணிக்கிறேன், பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அண்டர் ஐ கீழே அண்ட் அதே மாதிரி என்னோடய வாய் சுற்றியும் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ கண்ணுக்கு மேலே லைட்டாக அப்படியே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நெக்கு வந்து கொஞ்சம் தனியாக தெரியும். ஸோ அது நல்லா இருக்காது. ஸோ இதுலேயும் கொஞ்சமாக நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேஸ் வந்து முந்தியோட கொஞ்சம் அதிகமாக ஜப்பியாகவே இருப்பேன். ஸோ இப்போது பேபி பிறந்ததுக்கப்புறம் வந்து இன்னும் டயட் எதுவுமே இருக்கலை. ஸோ நார்மலாக வீட்டில் அம்மா என்ன தராங்களோ அதே தான் சாப்பிட்டுட்டு அப்படி தான் இருக்கிறேன். ஏன்னா இப்போ கொஞ்சம் வந்து டயட் இப்போவே இருக்கேன்டா, ஒரு 3 மந்த்துக்கு அப்புறம் இருக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ என்னோட 3 மந்த் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நான் ப்ராப்பராக வந்து டயட் எல்லாமே வந்து பண்ணலான் இருக்கேன். அண்ட் இப்போதைக்கு வந்து நான் ஜஸ்ட் வாக் மட்டும் தான் பண்ணுறேன். வேறு எதுவுமே நான் பண்ணல. ஏன்னா ஸ்டார்டிங்கில் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். ஏன்னா இப்போ நல்லா இருக்கும் பண்ணுறதுக்கு. பட் இப்போவே வந்து ஓவர் ஒர்க் அவுட்டோ இல்லை ஓவராக பண்ணேன்னா கண்டிப்பாக அது வந்து ரொம்ப டயர்டாயிரும். ஏன்னா நம்ம ஃபீட் பண்ணுறதுனால அந்தளவுக்கு ஸ்டெமினாவும் இருக்கணும். ஸோ அதனால தான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ட்டு இருந்துகிட்ருக்கேன். ஸோ அவ்வளோதான், ஃபவுண்டேஷன் வந்து அப்ளை பண்ணியாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப நேச்சுரலாக தான் அப்ளை பண்ணியிருக்கேன். ரொம்ப அதிகமாக அப்ளை பண்ணிக்கல.
அண்ட் அதுக்கப்புறம் வந்து கன்சிலர் வந்து அப்ளை பண்ணுறேன். அது கன்சிலர் அப்ளை பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா நம்மளோட டார்க் சர்க்கிள் எல்லாமே கொஞ்சமாக ஹைட் ஆயிரும். அதனால நான் இந்த ஸ்டெப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஸோ அதே பியூட்டி பிளெண்டரால நான் லைட்டாக என்ன பண்ணிக்கிறேன், பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் அப்படியே அதை கண்ணுக்கு மேலேயும் சேர்த்தால பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும், எதுக்கு கன்சிலர் யூஸ் பண்ணுறோம் அண்ட் 2 டைம் யூஸ் பண்ணுறாங்க அப்படி நிறைய ஒரு டவுட்லாம் வந்து நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ மோஸ்ட்லி நான் எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான், நம்ம ஒன்றும் டார்க் சர்க்கிளை ஹைட் பண்ணுறதுக்கும் கன்சிலர் யூஸ் பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி உங்கள் மேக்கப் வந்து ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கிறதுக்கும் நம்ம கன்சிலர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 2 விஷயத்துக்கு நம்ம கன்சிலர் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆகஸ்ட் மந்த்தில் வந்து நான் வந்து ஆன்லைன் செல்ஃப் க்ரூமிங் கிளாஸஸ் அண்ட் பிரைடல் கிளாஸஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன் ஆன்லைன்லேயே. ஸோ இப்போ நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க எப்போ ஆன்லைன் கிளாஸ் வைக்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நான் நினைக்கிறேன் ஆக்சுவலாக நான் நெக்ஸ்ட் மந்த் கிட்ட வைக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்து யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ நீங்கள் வந்து என்னோட இன்ஸ்டா பேஜை வந்து அப்பப்போ ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்ஸ்டாகிராமில் தான் நான் மோஸ்ட்லி நியூ அப்டேட்ஸ் வந்து ஷேர் பண்ணுறது உண்டு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உடா பியூட்டியில் இருக்க லூஸ் பவுடர் எடுத்துருக்கிறேன். ஸோ இதை எடுத்து நான் என்னோட எங்கெல்லாம் நம்ம கன்சிலர் அப்ளை பண்ணுமோ அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் என்ன பண்ணிக்கலாம், இதை வந்து கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஸ்பெஷலி இந்த லூஸ் பவுடர் வந்து உங்களுக்கு ஃபைன் லைன்ஸ் எல்லாமே வந்து அழகாக ரெடியூஸ் பண்ணிடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து லூஸ் பவுடரால் ஃபுல் ஃபேஸே நல்லா செட் பண்ணி எடுத்துட்டேன். அண்ட் இதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து நான் வந்து கான்டோரிங் பண்ணிக்க போகிறேன். ஸோ அதுக்கு வந்து நான் மெப்ளின் மாஸ்டர் கான்டோர் எடுத்துருக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3மே இதில் தான் ஒரே பேலட்டில் இருக்கும், கான்டோர், ப்ளஷ், அதுக்கப்புறம் ஹைலைட்டர். ஸோ இதாலே நான் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ லைட்டாக தான் நான் கான்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோடய ஃபேஸ் ஆல்ரெடி இப்போது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் ரவுண்டாக இருக்கிறதுனால நான் இதை கொஞ்சமாக கான்டோர் பண்ணுறேன். அப்போ தான் வந்து ஃபேஸ் ஒர்க் ஓரளவுக்கு அந்த டெஃபினிஷன் தெரியும். அண்ட் ப்ளஷ் பார்த்தீங்கன்னா இதில் இருக்க ப்ளஷ்ஷே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஹைலைட்டருக்கு வந்து நான் இப்போ ஹைலைட்டர் ப்ரஷ் யூஸ் பண்ண போகிறது இல்லை. ஸோ நார்மல் ப்ரஷ்ஷாலே நான் ஹைலைட் பண்ணிக்கிறேன் இதில் இருந்து எடுத்து. ஸோ இந்த கான்டோர் எடுத்துகிட்டு நான் என்னோட நோஸில் வந்து அந்த டெஃபினிஷன் கொடுக்க போகிறேன், அதை கான்டோர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வந்து நம்ம கான்டோர்லாம் பண்ணியாச்சு. ஸோ ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு அளவுக்கு அந்த டெஃபினிஷன் வந்து நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம். அண்ட் சேம் இதே பேலட் தான் நான் எடுக்க போகிறேன். ஆக்சுவலாக நான் நிறைய வந்து அந்த ப்ராடக்ட் இந்த ப்ராடக்ட் இதை எடுக்க மாட்டேன். சிம்பிளாக எது கையில் கிடைக்கும் அப்படியே எடுத்துகிட்டு தான் நான் மேக்கப் பண்ணிட்டு போகிறது உண்டு. அண்ட் இதில் இருக்கிறதே நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா ஒரு ப்ரஷ் எடுத்துக்கலாம். ஸோ நார்மல் ஒரு ஏதாவது ஒரு பிளெண்டிங் ப்ரஷ் எடுத்துக்கோங்க. ஸோ இதை எடுத்துகிட்டு ஐலிட் ஃபுல்லாக நான் என்ன பண்ணிக்கிறேன், இதாலேயே நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன், பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேச்சுரல் ஒரு ஐ லுக் தான் நான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா இது வந்து பிளெண்ட் பண்ணியாச்சு. லைட்டாக வேணால் கண்ணுக்கு கீழே வந்து என்ன பண்ணிக்கலாம், பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து எனக்கு நேச்சுரலாக பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஏன் அப்படின்னா இது வந்து நம்ம மேக்கப் பண்ணியிருக்கோங்கிற ஒரு ஃபீல் இருக்காது. அட் த சேம் டைம் நான் வந்து ஒரு பிரைட் மூடாக நிற்கும் போது எனக்கும் நல்லாயிருக்கும். ஓவர் மேக்கப் வந்து சுத்தமாக எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஸோ ஐ ஷேடோ பேலட் வந்து நான் யூஸ் பண்ண போகிறது நைக்காக்குள்ளே எடுத்துருக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஏற்கனவே கீழே போட்டு விழுந்து உடஞ்சிட்டு. ஓகே, ஸோ இதில் வந்து நிறைய ஷேடு இருக்குது. நான் வந்து ஒரு நார்மல் இந்த ஷேடு வந்து நான் யூஸ் பண்ணலான் இருக்கேன். இது வந்து ஒரு மாதிரி பல்பொடி கலர் ஷேட் சொல்லலாம். ஸோ அதெல்லாம் லைட்டாக என்ன பண்ணுறது, இந்த மாதிரி ஐ லீட் ஃபுல்லாகவே கையாலே அதை வந்து நான் அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஸோ இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஐ லுக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப செட்டில்டாக அண்ட் ரொம்ப நேச்சுரல் அண்ட் ஒரு ஸ்மோக்கி எஃபெக்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கும். அகெயின் அந்த பிளெண்டிங் ப்ரஷ் எடுத்து நம்ம கொஞ்சம் அந்த க்ரீஸ் லைன் ஏரியாவும் அதாவது டிரான்சிஷன் ஏரியா வந்து கொஞ்சமாக பிளெண்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா வந்து நம்மளுக்கு ஏதாவது ஹார்ஷ் லைன் தெரிஞ்சதுன்னா பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. அடுத்த ஸ்டெப் வந்து காஜல் எடுத்துருக்கேன். இது வந்து ஃபேஸஸ் கேண்டாக்குள்ளது. ஸோ இது வந்து ஒரு லைக் ஒரு ஸ்மோக்கி எஃபெக்ட் தான் கொடுக்க போகிறேன். அதனால ரொம்ப வந்து பர்ஃபெக்டாக வந்து லைன் வந்து நம்ம ட்ரா பண்ண அவசியம் இல்லை. ஸோ அதுமாதிரி கண்ணுக்குள்ளேயும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இந்த காஜல் பார்த்தீங்கன்னா இது வந்து வாட்டர் ப்ரூஃப். இது வந்து அப்ளை பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும் அண்ட் ரொம்ப ஸ்மெட்ச் ஆகாது, இம்பார்ட்டன்ட். அதனால தான் இந்த காஜல் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி ஏதாவது காட்டன் பர்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதெல்லாம் நான் லைட்டாக என்ன பண்ணிக்க போகிறேன், பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். இந்த காஜலை வந்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஐ வந்து ரொம்ப பார்க்க அட்ராக்டிவாக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து நான் பாபி ப்ரௌனுக்குள்ள ஸ்மோக்கி மஸ்காரா. ஸோ இதால் என்னோட லேஷஸ் வந்து நல்லா ஸ்மோக்கி பண்ணி எடுத்துக்கிறேன். இன்றைக்கி வந்து ஒரு என்கேஜ்மெண்ட் இருக்குது. ஸோ அதுக்கு தான் நான் இந்த மாதிரி மேக்கப் லுக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மோஸ்ட்லி நான் வெளியே போகும்போது இல்லை ப்ரைடல் பண்ண போகும்போதோ இந்த மாதிரி தான் நான் மேக்கப் பண்ணுவேன். எனக்கு இது வந்து ரொம்ப பிடிக்கும். இது என்னோட சிக்னேச்சர் மேக்கப் கூட சொல்லலாம். ஸோ வந்து நான் நல்லா மஸ்காரா வந்து அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன். ஐ லுக் வந்து இவ்வளோ தான். அண்ட் அதுக்கப்புறம் ஐப்ரோவுக்கு வந்து நான் Forever 52 எடுத்துருக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப். ஸோ இதால் என்னோட ஐப்ரோ வந்து நல்லா ஃபில் பண்ணி அண்ட் கொஞ்சம் வந்து ஸ்பூலி இருக்குதுல. ஸோ அதெல்லாம் நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப நேச்சுரலாக இருக்கும் ஐப்ரோ பார்க்குறதுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் என்னோட ஐப்ரோ வந்து ரொம்ப நேச்சுரலாக இருக்குது. ஸோ இவ்வளோ தான் நம்ம ஐப்ரோ வந்து முடிச்சாச்சு. அண்ட் அதுக்கப்புறம் லாஸ்ட் வந்து லிப்ஸ்டிக் மட்டும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து நான் நைக்காக்குள்ள லிப் பென்சில் எடுத்துருக்கிறேன். இதோட ஷேட் வந்து ஹார்ட் பிரேக்கர். ஸோ இதை வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன்.
இந்த லிப் பென்சில் பார்த்தீங்கன்னா என்னோட ரொம்ப ஃபேவரட் லிப் பென்சில்னு சொல்லுவேன். ஸோ எல்லா டைம்லேயும் மோஸ்ட்லி வந்து இந்த லிப் பென்சிலாம் நான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறது. ஏன்னா இந்த கலர் வந்து ரொம்ப நேச்சுரலாக இருக்கும் என்னோட ஸ்கின்னுக்கு. ஸோ அதனால் இதை நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ என்ன மாதிரி ஷேடு இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு டெஃபினட்டாக சூட் ஆகும். அதுக்கு மேலே ஒரு லிக்விட் லிப்ஸ்டிக் வந்து அப்ளை பண்ண போகிறேன். அதுவும் பார்த்தீங்கன்னா நைக்காக்குள்ளது தான். இதோட ஷேட் வந்து லிப் அண்ட் சீக் கலர் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இது வந்து லைட்டாக அதுக்கு மேலே வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இது இன்னும் கொஞ்சம் நம்ம லிப்பை வந்து மாய்ஸ்சரைசராக வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அவ்வளோதான், நம்ம மேக்கப் வந்து டன். அண்ட் இதுக்கப்புறம் வந்து செட்டிங் ஸ்ப்ரேயால் என்னோட மேக்கப் வந்து செட் பண்ணிக்கிறேன். ஸோ நல்லா இதை வந்து ட்ரை பண்ண விட்டுருங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், என்னோட மேக்கப் வந்து முடிச்சாச்சு. ஸோ இதுதான் என்னோட மேக்கப். ஸோ எப்பவுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மேக்கப் பண்ணிக்கிறது ரொம்ப பிடிச்சிக்கும். ஓவராக மேக்கப் இல்லாமல் ஓரளவுக்கு நேச்சுரலாக பண்ணுறது பிடிக்கும். ரெகுலராக பண்ணுறதோட எனக்கு கொஞ்சம் ஐலுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாகவே பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஆனால் மோஸ்ட்லி இவ்வளோ ஸ்மோக்கி பண்ண மாட்டேன், ரொம்ப லைட்டாக தான் பண்ணுவேன். மேபி எனக்கு கேமராவில் எடுக்கிறதுனால நான் கொஞ்சம் நிறையவே போட்டேன்னு நினைக்கிறேன். அண்ட் இவ்வளோ இருக்காது, என்னோட கொஞ்சம் லைட்டு ஷேடாக போடுவேன். அதாவது இந்த லைனர் வந்து நம்ம தின் லைனாக போட்டு அதை லைட்டாக பிளெண்ட் பண்ணியிருப்பேன். ஸோ மோஸ்ட்லி பிளாக் வந்து அதிகமாக தெரியாது, பட் இப்படி பண்ணாலும் ரொம்ப இருக்கும். ஸோ அவ்வளோதான் கைஸ் இன்னைக்குள்ள வீடியோ. ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். அண்ட் இது மாதிரி நெக்ஸ்ட் உங்களுக்கு ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். Until then, bye bye, tata, take care and love you all. Bye.